அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு டிஎன்எஸ்டிசி விலாக் பார்க்க போகிறோங்க. அதுவும் இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் ஸ்டார்ட் பண்ணி அழகான கிராமங்கள் வழியாக ட்ராவல் பண்ணுற இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டெல்லாம் வருது. இது நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாம் இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊத்துக்கோட்டையிலிருந்து நம்ம கோயில் நகரம், பட்டு நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப அழகான ஒரு பயணத்தில் சில எதிர்பார்க்காத விஷயங்களும் நடந்தது. அது என்னென்ன அப்படின்னு நான் ஜெர்னியில் போகும்போதே சொல்கிறேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ஜேர்னியை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம், எவ்வளோ டிக்கெட் ஃபேர் ஆச்சு, எந்த ரூட்டில் போகிறாங்க, டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்க போது வாங்க இந்த ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மக்களே, நம்ம வண்டி இப்போது ஊத்துக்கோட்டையிலேருந்து கிளம்பியாச்சு. ஊத்துக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக வந்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷனில் வந்து இப்போ லெஃப்ட்டு திரும்பி திருவள்ளூர் ரோட்டில் தான் இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வண்டி எடுத்துக்கிற ரூட்டு பார்த்திங்கன்னா ஊத்துக்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ணி சீத்தஞ்சேரி, திருவள்ளூர், போலிவாக்கம், செங்காடு, ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம், கடைசியாக காஞ்சிபுரம் வந்து ரீச் பண்ணுறாங்க. டோட்டலாக ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்ராக்சிமேட்டாக. இந்த டிஸ்டன்ஸுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுற டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 75 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து எக்ஸ்பிரஸ் கேட்டகரி வண்டி. ஸோ எக்ஸ்பிரஸ் ஃபேர் தான் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த பிரிட்ஜு பாருங்கள், சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே இப்போ புதுசாக போட்டிருக்காங்க இல்லையா, அந்த எக்ஸ்பிரஸ் வேவோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தச்சூர்லேருந்து சித்தூர் வரைக்கும் இதை போட்டிருக்காங்க. சித்தூரில் போய் அந்த சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேல வந்து கனெக்ட் ஆகிரும். இப்போ நம்ம வந்திருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா சீத்தஞ்சேரி அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தாங்க சர்ப்ரைஸே இருக்குது. அதுதாங்க அந்த ஃபாரஸ்ட்டு ரூட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த திருவள்ளூர் புது பஸ் ஸ்டாண்டுங்க. திருவள்ளூர் புது பஸ் ஸ்டாண்ட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன அப்டேட்டு, எப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்படி தாங்க இருக்குது, இன்னும் வேலைகள்லாம் முடியல. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இனாகிரேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது மக்கள் பயன்பாட்டுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது டவுட்டு தாங்க. டிராஃபிக்கை பாருங்கள் மக்களே, இங்கே நகரவே முடியாத அளவுக்கு செம்ம டிராஃபிக்காக இருக்குது திருவள்ளூரில். இதாங்க பஸ் ஸ்டாண்டு போகிற வழி. அதுவும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ரொம்பவே இடம் நெருக்கடியாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி உள்ளே போயிட்டு வெளியே வரோம் அப்படிங்கிறது பெரிய சவால் தாங்க அது. திருவள்ளூரில் நமக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இறக்கிட்டாங்க முக்கால்வாசி பேர். இதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் போகிறவங்கலாம் தான் ஏறுவாங்க. ஆமாம்மா ஆமாம் 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 இங்கே தான் ஆமாம். முன்னாடி போனோம் இது தாங்க மணவாள நகர். இங்கேருந்து லெஃப்ட் திரும்பினீங்கன்னா பூந்தமல்லி சென்னை போகிறதெல்லாம் போகலாம். ரைட்டில் திரும்பினா ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் போகிற ரூட்டு. நம்ம இப்போது ரைட் எடுத்து ஸ்ரீபெரும்புதூர் ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் தாங்க இருக்குது ஷாக்கு. ஏன்னா நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இந்த ஒரு அழகான பயணத்தில் வந்து ஒரு சில எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இந்த ரோடு தாங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. கிராமத்து வழி, காட்டு வழி, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. திருவள்ளூருக்கு அப்புறம் வந்து ஸ்ரீபெரும்புதூர் அந்த ரோடும் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் மரம் இருந்து சூப்பராக இருக்குன்னு தான் எதிர்பார்த்து வந்தேன். அப்படி தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்படி வரேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ரோடு போடுறாங்க, ஹைவேஸ் வரப்போகுது, பைபாஸ் ரோடு வருது அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து இந்த அளவுக்கு காடையெல்லாம் அழிச்சிருப்பாங்க. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ மரம் இருக்கும். இந்த ரோடே அவ்வளோ நிழலாக இருக்குங்க. நீங்கள் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில்.
இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மக்களே. அதுவும் பார்த்திங்கன்னா மாமரமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல தான் இப்போ பார்க்க முடியுது. முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வரும்போது பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மனுஷன் எதுக்காக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முன்னாடி போனார், எதுக்காக பிரேக் அடித்தாருன்னே தெரியல. மக்களே, ஸ்ரீபெரும்புதூர் இப்போ வந்தாச்சு. அப்படின்னா நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. ஒரு 48 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது.
காஞ்சிபுரம் வந்தாச்சு அப்படிங்கிற நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனாட்சி காலேஜ் தாங்க. இதை பார்த்தாலே வந்து இதாங்க லேண்ட்மார்க்கு. இது வந்துருச்சுன்னா அவ்வளோதான், காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மக்களே, இதுக்கப்புறம் வர ஃப்ரேமை பாருங்கள். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரே ஃப்ரேமில் நம்ம பஸ்ஸு ட்ராவல் பண்ணுறதும் கோயில் கோபுரமும் அது பக்கத்துலேயே சூரியனும் பார்க்க செம்ம அழகாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தேசிய கொடிங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இங்கே தாங்க காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அண்ட் ஃபைனலி நம்ம காஞ்சிபுரம் வந்தாச்சுங்க. ஊத்துக்கோட்டையிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு அல்டிமேட்டான ட்ராவலாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு டிஎன்எஸ்டிசி ட்ராவல் பண்ணேங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜர்னி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங்கோடு திரும்ப வந்தேன். முக்கியமாக நமக்கு கிடைச்ச க்ரூ தாங்க சொல்லணும். க்ரூ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான டைப்பாக இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் டிரைவிங் பற்றி சொல்லணும்னா நம்ம அண்ணன் பக்காவான டிரைவிங்க. மோசமான ரோட்லையும் சூப்பராக மேனேஜ் பண்ணி ஓட்டு வந்துட்டார். ஸ்பீடும் வந்து 80 லாக்கு வண்டி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-75 அப்படிங்கிறதே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டாரு. ஸோ இது தாங்க எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஊத்துக்கோட்டையிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணப்போ. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் ஊத்துக்கோட்டையிலேருந்து காஞ்சிபுரம் வந்துட்டு காஞ்சிபுரம்லேருந்து ஊத்துக்கோட்டை போகிறாங்க. நான் அந்த டைமிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னென்ன பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு அதோட டைம் டேபிளும் வந்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஹைப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வேறு எந்த ரூட்டில் வந்து ட்ரை பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.